இடுப்பு எலும்புக்கு வலு தரக்கூடிய கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப நல்லதுங்க. எலும்புகளை நல்லா உறுதிப்படுத்தும். இது செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உடச்ச உளுந்தோ முழு உளுந்தோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஒரு 3 துண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் நம்ம உளுந்து சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுப்படும் போதே நல்லா மணம் வருங்க. அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 5 வயசுலேருந்து 70-80 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. எக்ஸ்பெஷலி லேடிஸ்க்கு தாங்க. இடுப்பு சம்மந்தப்பட்டமான எந்த பிரச்சனையும் வராது. எலும்புகளை நல்லா உறுதிப்படுத்தும். இடுப்பு எலும்பு உறுதியாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. நல்லா இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்து வறுத்துக்கலாம். அரிசி லைட்டாக பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்குமே சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 இல்லை 3 முறையோ சேர்த்துக்கலாங்க. டீ காஃபிக்கு பதிலாக இதை நம்ம சேர்த்து குடிச்சிட்டு வரும்போது நல்லா நம்ம எலும்புகள் வலுப்பெறும். இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு சின்ன துண்டு சுக்கு நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஏலக்காவும் சேர்த்து வறுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த வானலுடைய சூட்டில் வறுத்தாலே போதுங்க. ரொம்ப இது வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி நல்லா இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜலிச்சியும் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான போது நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கலாங்க. இது அப்படியே எடுத்து இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கருப்புளுந்தங்கஞ்சி மிக்ஸை சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கட்டி ஆகிடும். அதனால் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே கரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் இந்த கஞ்சி நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நமக்கு கஞ்சி வெந்து வரட்டும். அது கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லது. கருப்பட்டி இல்லாதவங்க நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரை மட்டும் வேண்டாங்க. ஏன்னா இது எலும்புகளை உறுதிப்படுத்துன்றதால நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்க்க வேண்டாம். இப்போ என்கிட்ட நாட்டு சர்க்கரை தான் இருக்குது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நமக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இனிப்பு சேர்க்கக்கூடாதுன்றவங்க அப்படியே கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நம்ம அப்படியே குடிச்சிடலாம். நல்லா தான் இருக்கும். ஆனால் கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லது. குழந்தைங்கலேருந்து ஓரளவுக்கு ஏஜ் லிமிட்டாக இருக்கவங்க வரைக்கும் சுகர் இல்லாதவங்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரை மூடி தேங்காய் துருவி நல்லா திக்கான தேங்காய் பால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு நல்லா சத்தான கருப்புளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் இல்லாதவங்க மாட்டுப்பாலும் சேர்த்துக்கலாம். இது மேலே தேங்காய் துருவல் சேர்த்து அப்படி குடிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.